எப்பா என்ன வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த துணியெல்லாம் காஞ்சி கருவாடாய் போயிரும். இந்த மர்மவை எங்க போனா காஞ்ச துணி எடுக்காம? மர்மவளே அது கேக்குவா இல்லையா? மர்மவளே எங்க போனா? எங்கத்தான் போனாலும் தெரியல. எவ்வளவு சட்டம் கொடுத்தாலும் பதில் சட்டம் கொடுக்காளா? இருக்கட்டும், எங்க போனாலும் இங்கதானே வந்தாவணும். அப்ப வச்சுக்கிடுறேன். மக்கா என்னாச்சு? ஏன் இப்படி பெட்டியோட இங்க வந்து இழுவிட்டே நிக்கா? என்னன்னு ஒழுங்கா சொல்லி தள்ளடி. எதுக்கடி இப்ப ஒப்பாரி வைக்க? என்னன்னு ஒழுங்கா சொல்லி தொலையா. என்ன என்ன பொம்பளை பின்னாடி அலையறாரா? அழகு வட்ட மாட்டும் என் மவ இருக்கும்போது அவருக்கு அது என்ன? இது என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் மனசுல? அழகடி நீ என்ன தப்பு பண்ண உட்கார்ந்து அழுறதுக்கு? தப்பு பண்ணது அவரு. அழுறதுன்னு பாட்டு நின்னு வண்டிகாரி கூப்பிடுறேன். மர்மவளே டேய் ஏன் இப்படி அலறீங்க? அத்தியா இப்படி குடிமுழுகி போன மாதிரி உட்கார்ந்திருக்கா? என்ன நட்ட சொல்லியா? மர்மவளே பாவைய மாமா மந்தல தாழ்ந்துகிட்டே இருக்கா. எதுக்கத்த அழுறா அத சொல்லுங்க. மர்மவே இவளை விட்டுட்டு வேற ஏதோ பிள்ளை பின்னாடி அலையறாரா மர்மவளே. சே இருக்காதத்த நாத்தி ஏதோ தெரியாம சொல்றா. எனக்கு தெரியும் நீ. எனக்கு எல்லாம் நிறைய தெரியும். விடுஞ்சதுல இருந்து அலையற வரைக்கும் மோனிகா மோனிகா நாத்தி இருக்காரு. மர்மவளே நீ தான் அத செஞ்சு என் மோ வாழ்க்கையை காப்பாத்தணும். டேய் அலாதியே நாத்தி ஏதோ தெரியாம சொல்றா. அந்த அண்ணன் எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு. என் மவ இவ்வளவு சொல்றான்னா ஏதோ இருக்கும் மர்மவளே. நீ இப்படி எல்லாம் பேசாத. என் மவ வாழ்க்கையை காப்பாத்து மர்மவளே, காப்பாத்து. டேய் ரெண்டு பேரும் அழுறதுன்னு பாட்டுங்க முதல்ல. ரெண்டு பேரும் நாத்து வீட்டுக்கு போவோம். அங்க போய் அந்த அண்ணன்ட்ட நேரடியா பேசுவோம். அந்த வீட்டுக்கு நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். நீ என்ன நாத்து நீ வேற இந்த காலத்து பிள்ளையா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? வா நேரடியா போய் பேசுவோம். அப்பதான் ஒரு முடிவு தெரியும். டேய் நாத்துக்கிட்ட சொல்லுங்க வாங்க போவோம். அண்ணி சொல்லிட்டு கேளு. மர்மவன்ட்ட பேசுவோம். அவர் ஒத்து வந்தா பாப்போம். இல்ல தூக்கி போட்டு மிதிப்போம். ஏய் ராஜசனே எங்க இருக்கிய? சொல்லுமா. ஏய் நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் வந்திருக்கோம். வெளியில வாங்க. அங்க இருந்தே சொல்லுமா. நான் இங்க இருந்தே பதில் சொல்லியே. என்ன பழக்கம்னே? உங்களை தேடி நாங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க உள்ள உட்காந்து பதில் சொல்றிய. புரிஞ்சுக்கம்மா என் நிலைமை அப்படி. என்ன நிலைமையா இருந்தாலும் நீங்க வெளியே வந்து பேசுங்கனே. புரிஞ்சுக்கம்மா நான் உனக்கு இங்க இருந்தே பதில் சொல்லியே. நீ எதுனாலும் கேளு. எல்லாம் முடியாது. இப்ப நீங்களா வெளியே வரீங்களா இல்ல நான் உள்ள வரவா? வாரி நானே வாரி. மர்மவளே வெளியே கூட வந்து பேச மாட்டேங்காரு. எவ்வளவுக்குள்ள மாறிட்டாரு. எந்த எடுபடிச்சிருக்கி இப்படி மாத்தினாலோ தெரியலையே. என் மவ வாழ்க்கை இப்படி ஊசலாடுதே. பொறுமையா இருங்க, அவர் வரட்டு. இல்லம்மா என்னவே உங்க மூஞ்சில இப்படி கபடி விளையாண்டது யாரு? நான் வெளியே வர மாட்டேன், உள்ள இருந்தே பதில் சொல்றேன்னு சொன்னேன். மவ வாழ்க்கையில விளையாடின உங்களுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க முத. என்னது பொறுமையா கேட்க? அதான் எல்லாம் என் மவ சொன்னாலே. மட்டும் என் மவ இருந்திருக்கணும். நடக்கிறதே வேற. என்னமோ அவ வெளியூர் போயிட்டதால நீங்க தப்பிச்சியே. சொல்றது நான் உங்ககிட்ட இருந்து சத்தியமா எதிர்பார்க்கலனே. நீங்க இப்படிப்பட்ட விஷயத்துக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கீங்களாமே. யாருன்னு அது யாரு? நாத்துட்டு இல்லாதது அப்படி என்ன நீங்க அந்த பிள்ளைட கண்டுட்டியே? பாப்பா கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணுவாலே தவிர நாத்து மனசு வெள்ள. அது இந்த ஊருக்கே தெரியும். நீயாச்சும் நான் சொல்றது கேளுமா. என்ன கேக்குறது? என்ன கேக்குறது? அவ வந்து அங்க எங்க வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. வீட்டுக்காரர் வீட்டுல இல்லாம போயிட்டாரு. இல்லன்னா அவரே வந்து பேசிருப்பாரு. தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான் மிதி. எங்க நாத்துட்ட என்ன குறைய கண்டியே? சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. ஊருக்கே ஐஸ்வர்யா எங்க நாத்து தானே. அப்பப்ப கும்பிட்டு தானே பண்ணுவா. ஆனா அதுக்குன்னு ஒருத்தர் வாழ்க்கையை அவ கெடுத்தது இல்ல. நாத்தோட அறிவு என்ன, அழகு என்ன, அவ டேலண்ட் என்ன? ஒரு ஃபுல் டே ஒரு வேலை கூட செய்யாம இருக்கிற டேலண்ட்லாம் இந்த ஊர்ல யாருக்காச்சும் உண்டா? முன்னாடி நீங்க சொல்ற அந்த மோனிகா அவெல்லாம் கால் தூசிக்கு பெறுவாளா? அந்த மோனிகா யாருன்னு உனக்கு தெரியுமா? நாங்க இங்க வந்து நிக்கோம். போய் அவ வாய் கிழிச்சு போட்டுப்பேனே. யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்குள்ள மோனிகாங்கிற பேர்ல ஒருத்தர் இல்லன்னு தான் நினைக்கேன். எந்த ஊர்க்காரியோ எங்க இருந்து வந்தாலோ எப்படி பழகினீங்களோ யாருக்கு தெரியும்? நிறுத்துமா. தப்புலாம் பண்ணிட்டு நீங்க சத்தமா வேற பேசுறியே. தப்புலாம் ஒண்ணும் பண்ணலத்தே. நானும் சரி இவ்வளவு நேரம் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா நீங்க ரொம்ப தான் போறிய. உங்க மகளுக்கு தான் அறிவில்லன்னு பார்த்தா உங்களுக்கு அறிவில்ல, உங்க வீட்டுக்கு வந்தவளுக்கு அறிவில்ல. பாருங்கனே மரியாதையா பேசுங்க. எனக்குலாம் அறிவில்லன்னு சொல்லாதீங்க. நியாயத்தை கேட்க வந்தவளுக்கு யார் அறிவில்லன்னு சொல்றீங்க? நியாயம் பேசுறவா ரெண்டு பக்கமும் கேட்கணும் போது. அப்புறம் நியாயத்தை பேசணும். நீ சொல்ற அந்த மோனிகா யாருன்னு தெரியுமா? தெரியாத சொல்லிட்டல்ல. வேற என்ன? இல்லங்க இப்பவே காமிக்க அந்த மோனிகாவை. என்னதே இப்பவே காமிக்கன்னு உள்ள போறாரு? அது எடுபிடிச்சிருக்கே. வீட்டுக்குள்ள கூட்டம் வச்சிருப்பாரோ? அழகு நாத்து நீ ஆளணும். இன்னைக்கு அந்த மோனிகாவை நார கிழிச்சு பிடிங்க. அவ மட்டும் வரட்டு. அம்மிக்கல்ல வச்சு தேய்ச்சி எடுத்து அவளை.
பாருங்க இதான் மோனிகா. Monica, love you, Monica. Baby, ma, Monica. Kichu, kichu, ma, kichu, kichu, ma. இந்த பாட்டம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதான் இந்த பாட்டை படிச்சேன். அதுக்கு மோனிகா யாருன்னு இது வெளுத்து எடுத்துட்டாய் வா. படத்துல வர போற பாட்டு, அதுல ஆடுற ஹீரோயின், அதை பார்த்து என்ஜாய் பண்ற நான் எங்க மோனிகான்னு ஒரு பாட்டு படிச்சதுக்கு எவன் அந்த மோனிகா எங்க வச்சிருக்க அந்த மோனிகாவன்னு என்னைய வார்த்தை எடுத்துக்கிட்டா உங்க மாமா. எந்திரி நாத்து, ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? படத்துல வர பாட்டு படிச்சதுக்கு அந்த மனுஷன் மட்டும் இப்படி உரிச்சு வச்சிருக்கா? அவர் மட்டும் பத்தாது, நம்ம உயிரை சேத்துல எடுத்துட்டா. ஏம்மா அது பாட்டு அப்படி பாட்டுல தான் வரும் அப்படி பேபி மா மோனிகா ஐ லவ் யூ மோனிகான்னு அதுதான் படிச்சேனா. அது சந்தேகம் ஓவர் உனக்கு. ஒழுங்கா வாழ பாரு. பேச்ச கேட்டிங்க வந்தே பாரு. வா மருமவளே போலாம். இட்ஸ் ஓகேடா செல்லக்குட்டி. ஆனா ஏனுமே இப்படி போட்டு அடிக்காத என்ன கடவுளே. மன்னிச்சிட்டு செல்லக்குட்டி, என்னமா அதை பத்தி பேசாத. அடி வாங்கினது தான் ஞாபகம் வருது. புரியல செல்லக்குட்டி. சரி செல்லக்குட்டி ஆடிடுவோம்.